ஃபர்ஸ்ட் ஒரு 10 CR earn பண்றதா கஷ்டம். ஆனா அந்த 10 CRல இருந்து 1 CR ஈஸிலி யூ கேன் மேக். ஒரு ஜெனரேஷன் நீங்க சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு நீங்க கொஞ்சம் வெல்த் பில்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஜெனரேஷன் அதை அப்படியே ஈஸியா கேரி ஃபார்வர்ட் பண்ணிடுவாங்க. நீங்க 20ஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியா 40ஸ்ல உட்காந்துடலாம். ஒரு ஜெனரேஷன் ரிஸ்க் எடுத்து சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டாங்கன்னா நெக்ஸ்ட் ஜெனரேஷன் நல்லா இருப்பாங்க. இன்னைக்கு நிறைய பேரோட இது மென்டாலிட்டி வந்து எப்படி இருக்கு அப்படின்னா, நான் சந்தோஷமா இருந்தா போதும், என் பையனுக்கு நான் ஏன் சேர்த்து வைக்கணும் அப்படின்றது. அது என்ன பொறுத்த வரைக்கும் நான் ராங்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஒரு 10 CR earn பண்றதா கஷ்டம். ஆனால் அந்த 10 CRல இருந்து 1 CR ஈஸிலி யூ கேன் மேக். சும்மா போய் எப்படில போட்ட செலவுங்களுக்கு வந்துடும். ஸோ நான் என்னோட வீடியோஸ்லையும் நான் தான் சொல்லியிருப்பேன். ஒரு ஜென்ரேஷன் வெல்த். இப்போ என்னோட பேரண்ட்ஸ் வந்து தே சாக்ரிஃபைஸ் தேர் லைஃப் டு கிவ் சம் லைஃப். அவங்களோட லைஃபை சாக்ரிஃபைஸ் பண்ணாலும் இப்போ என்னோட அப்பா அம்மா என்னோட நைட்டு 2 மணிக்கு வேலையிலேருந்து வருவாங்க. சிவசன்னாஸ் ஒரு கிளினிக்ல. ஸோ நைட்டு 2 மணிக்கு தான் வருவாங்க. திருப்பி காலையில் எனக்கு 6 மணிக்கு காலேஜ்ன்றதுனால 5 o'clock எழுந்து சமைக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இப்போ ஷீ சாக்ரிஃபைஸ் சம்திங் எனக்கு எஜுகேஷன் கொடுக்கறதுக்காக. அப்போ அந்த டைம் போது நான் நெக்ஸ்ட் நான் அந்த அளவுக்கு கஷ்டப்பட போகிறது கிடையாது எஜுகேஷன் இருக்கிறது. பட் நான் கொஞ்சம் சாக்ரிஃபைஸ் பண்ணேன் அப்படின்னா நெக்ஸ்ட் என்னோட ஜெனரேஷனோட ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்ன்றது வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஆப்வியஸ்லி அது பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். நீங்க கொஞ்சம் உங்களுக்கும் நீங்க வந்து கொஞ்சம் அமௌண்ட் வச்சுக்கணும். ஆப்வியஸ்லி உங்களோட ஓன் ஹாப்பினஸ் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். அது தவிர்த்து ஒரு ஜெனரேஷன் நீங்க சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு நீங்க கொஞ்சம் வெல்த் பில்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஜெனரேஷன் அதை அப்படியே ஈஸியாக கேரி ஃபார்வர்ட் பண்ணிடுவாங்க. 70 லட்சம் கடனை எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அடைக்க ஆரம்பிச்சிங்க? 2 வருஷத்துல அடைச்சிருந்தீங்க கடனை, 1 இயர்ல அடைச்சிட்டீங்க. ஸோ அந்த கடனை எப்படி அடைக்க? ஸ்கில்ஸ் தான். ஸ்கில்ஸ் அதுதான் லைக் மார்க்கெட்டுக்குள்ள வந்து அடைச்சிங்க. பட் அந்த ஸ்ட்ராட்டஜி கேட்குறேன். பேசிக் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நான் வந்து இனிஷியல் ஸ்டேஜில் டெப்ட் க்ளோஸ் பண்ணுற வரைக்கும் அதிகமாக இல்லை. ஏன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகம். பர்சனல் லோனுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகம், ஹோம் லோனுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகம். ஸோ நான் அதை தான் க்ளோஸ் பண்ணுறதுக்கு மெஜாரிட்டி ஆஃப் இது பார்த்துட்டேன். மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள் நம்ப மாட்டாங்க. நான் வந்து நான் 2022 நான் வந்து அந்த சென்னை ஒன் வந்தேன். அந்த சென்னை ஒன்லேருந்து கிட்டத்தட்ட 1 இயர் 2023 வரைக்குமே அந்த சென்னை ஒன்லேருந்து நான் BSR மால் உள்ளே கூட போனதே கிடையாது. பக்கத்துலேயே ஆஃபீஸ், சென்னை ஒனுக்கு பக்கத்து சந்திலே என்னோட ஆஃபீஸ். என் ரூம்லேருந்து ஆஃபீஸ் போவேன், பிஜிலேருந்து திருப்பி வருவேன், பிஜிலேருந்து போவேன். அப்போ என்கிட்ட பைக் கிடையாது, வெளில போக மாட்டேன், நோ ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா சென்னைக்கு புதுசு, என்ன சென்னையில் யாரையும் தெரியாது. 1 இயர் வந்து ஐ வாஸ் கம்ப்ளீட்லி ஹஸ்லிங். நான் அங்கே இருக்க ஒரு தெருமுனையில் இருக்க BSR மால் கூட போனதே கிடையாது. நான் ஒரு வருஷத்துக்கே மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 1 படம் இல்லை 2 படம் தான் பார்ப்பேன். இப்போ வரைக்குமே ஸ்டில் டுடேவுமே ஒரு வருஷத்துக்கே மேக்ஸிமம் 1 or 2 மூவி தான் ஸ்டில். அது எனக்கு மூவி போக பிடிக்கல. அதுக்காக நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் கிடையாது. என்னோட ஃப்ரீ டைமுக்கு ஐ எம் ஸ்பெண்டிங் டைம் வித் மை ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி. ஸோ இனிஷியல் ஸ்டேஜில் ஐ வாஸ் கம்ப்ளீட்லி ஒர்க்கிங் தான். ஒரு 2 இயர்ஸ்க்கு ஸ்ட்ரகிள் தான். அது எல்லாராலையுமே பண்ண முடியும், என்னால் மட்டும் கிடையாது. இஃப் சம்மோன் இஸ் கம்ப்ளீட்லி டெடிகேட்டட் அண்ட் ஃபோக்கஸ்ட் அப்படின்னா 1 or 2 இயரில். இப்போ என்னை சுற்றி உங்களுக்கு தெரியும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் யாருன்னு சொல்லிட்டு, கண்டென்ட் கிரியேட்டர்ஸ், இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாருமே ஸ்ட்ரகிள்லேருந்து வந்தாங்க தான். யாருமே வந்து அவங்க அப்பா அம்மா வந்து 2 CR 3 CR அந்த மாதிரிலாம் கிடையாது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் சில இது பார்த்துருப்பீங்க, யூ நீட் டு சரௌண்ட் யுவர் செல்ஃப் வித் ரிச் பீப்புள் அப்படின்னு சொல்லிட்டு. யூ நீட் டு சரௌண்ட் யுவர் செல்ஃப் வித் சக்ஸஸ்ஃபுல் broken people. ஏன்னா அப்போ தான் அவங்க வந்து சொல்லுவாங்க என்ன இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. டோன்ட் டேக் மணி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். யார்கிட்ட இருந்துமே கடன் இல்லாமல் ஒருத்தவங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வாங்கலாம். தயவு செஞ்சு அதை தவிர்த்து யார்கிட்டையுமே வந்து காசுன்னு மட்டும் கை நீட்டி வாங்கிடாங்க. அந்த பர்சன் உங்களை ஜட்ஜ் பண்ண மாட்டாங்க. நல்லா ரொம்ப க்ளோஸ்னால் நீங்கள் வாங்கலாம். ஆனால் மனஸ்தாபம் வரத்தே பணத்தினால தான் வரும். அதுவுமே நான் நிறைய விஷயத்தில் பார்த்துருக்கேன். என்னை பொறுத்த வரைக்கும் பேங்க்ஸ் கிட்டே வாங்கிட்டு போய்டும். லாங் டேர்மில் சந்தோஷமாக இருக்கணும்னா ஷார்ட் டேர்மில் சில சாக்ரிஃபைஸ் பண்ணியே ஆகணும். இங்கே ப்ராப்ளம் என்னென்னா என்ன சொல்லுவாங்கன்னா 20s தான் வந்து லைஃப்பில் என்ஜாய் பண்ண முடியும், 30ஸ்க்கு அப்புறம் உனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி வந்துடும், உன்னால் என்ஜாய் பண்ண முடியாதுன்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் அது அப்படியே ஆப்போசிட். நீங்கள் 30s இப்போ நீங்கள் 20ஸ்ல விட்டுட்டீங்க, நல்லா ஜாலியாக இது பண்ணிவிட்டு 30ஸ்ல குழந்தை வந்துருச்சுன்னா எக்ஸ்பென்சஸ்லாம் நான் போன வாரத்தில் ஒரு ரீல் போட்டிருப்பேன். ஒரு குழந்தை இந்தியாவில் பிறந்து அதை வளர்த்து ஒரு 22 வயசு வரைக்கும் ஒரு எஜுகேஷன் கொடுக்கறதுக்கு 2 to 3 CR ஆகுது. நீங்கள் கவர்மெண்ட் இப்போ யார் நான் கவர்மெண்ட் குறை சொல்ல, கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்குது. அது ஒவ்வொருத்தவங்களோட ப்ரியாரிட்டி. ப்ரைவேட் ஸ்கூலில் சேர்க்கறதும் என்ன ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் நீங்கள் உங்கள் குழந்தைக்கு கொடுக்குறது அப்படின்றது. நீங்கள் ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் படிக்க வச்சு ஒரு குழந்தைய நீங்கள் 21 வயசு வரைக்கும் வளர்க்குறீங்க அப்படின்னா 2 to 3 கோடி ஆகும் அடுத்த 20 வருஷத்துக்கு. நான் ஹையர் ஸ்டடீஸே சேர்க்கல இத்தனைக்கும், வெறும் காலேஜ் டிகிரி வரைக்கும் தான். ஏன்னா இப்போயே ஒரு காலேஜ் டிகிரி நீங்கள் இன்ஜினியரிங் எடுத்துக்கு நான் படிக்கும்போது 11 lakhs கிட்ட ஆச்சு. இப்போவே நீங்கள் MBA நீங்கள் நல்ல காலேஜ் படிங்கன்னா 40-50 வருது. நான் சொல்கிறது ஒரு பேசிக் டிகிரியே 40லேருந்து கண்டிப்பாக 50 வந்துடும். நீங்கள் 20ஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக 40ஸ்ல உட்காந்துடலாம். நீங்கள் அந்த 20ஸை மட்டும் விட்டுட்டீங்க அப்படின்னா டெஃபினட்டாக அது பெரிய க்ரோத்தை விட்ட மாதிரி தான் என்னை பொறுத்த வரைக்கும். அதனால் என்ன இருக்கோ அதை வச்சு 20ஸ்ல ஸ்டார்ட் பண்ணிவிட்டு லேட்டர் போக போக அதை வச்சு பார்த்துக்கொண்டு. ஏன்னா அந்த 20s என்ஜாய் பண்ண வேணாம்னு சொல்ல, யூ கேன் என்ஜாய். பட் மேஜாரிட்டி ஆஃப் த ஃபோக்கஸ்ன்றது இன்வெஸ்ட்மெண்ட் வச்சிட்டிங்கன்னா 30 வயசில் யூ கேன் என்ஜாய். ஆனால் நீங்கள் 30ல் ஆரம்பிச்சுட்டு 60ல் யூ கேன் நாட் என்ஜாய். ஸோ அதனால் 20ல் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு 30-30ஸ்ல கூட யூ கேன் என்ஜாய் யுவர் லைஃப்.